கரூர்ல கிட்டத்தட்ட 38 பேர் இறந்து போயிட்டாங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி. இன்னும் 55 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. விடியறதுக்குள்ள இன்னும் எத்தனை டெத்து சொல்ல போறாங்கன்னு தெரியல. 6 குழந்தைங்க உயிர் எதுக்கு நம்ம உயிர் இன்னைக்கு பறி கொடுத்தோனே தெரியாம போயிருக்கு. இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க பிரச்சனை வேற எங்கேயோ திசை திருப்பி டிஎம்கே விசஸ் டிவிகேல போயிட்டு இருக்கு. அங்க ஸ்பாட்ல என்ன அடிச்சிட்டு இருக்காங்க, இங்க ஆன்லைன்ல அடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப லிட்டரலி நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதோட பதட்டமும் பயமும் 8:30 மணிக்கு இந்த நியூஸ் கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப மணி கிட்டத்தட்ட 11:30க்கு மேல ஆகுது. இப்ப வரைக்கும் என்னால அந்த பதட்டத்துல இருந்து வெளியிலேயே வர முடியல. ஏன்னா இழந்தவனுக்கு தான் அதோட வலியும் வருத்தமும் தெரியும். இங்க இருந்து பேசுறவனுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லதான் முடியும். இந்த வலியையும் வேதனையும் அனுபவிக்க முடியல. ஆனா இந்த வலியோட இன்னொரு கோவம் என்ன வருதுன்னா, இந்த முட்டாள்தனமான மக்கள் மேலதான் இன்னும் கோவம் வருது. பைத்தியக்காரத்தனமான இந்த ஒரு ஃபேன் பேஸ்ட் இன்னைக்கு நடந்திருக்க இந்த கூட்ட நெரிசல் ஒரு பொலிட்டிசைஸான ஒரு டேஷ்னாலையும் நடக்கல. எல்லாமே இந்த முட்டாள்தனமான ஃபேன் பேஸ்ட். அவ்வளவுதான். அவன் கொடுக்கல, இவன் இடம் கொடுக்கல, இவன் பாதுகாப்பு கொடுக்கல. என்ன கிழிச்சிருப்பீங்க? பாதுகாப்பு கொடுத்திருந்தா என்ன கிழிச்சிருப்பீங்கன்னு கேக்குறேன். 8 மணிக்கு ஒரு இடத்துல கூட்டம் போட பேச போறேன்னு ஒருத்தன் குடுக்கறாங்க லெட்டரு. 8 மணிக்கு கொடுக்கறதுக்கு துரை இங்க இருந்து 8 மணிக்கு தான் கிளம்பியே போறாரு. சரி, நீங்க கிளம்பி போறீங்க. அங்க ஒருத்தன் வெயில்ல காத்துக்கிட்டு இருக்கான்ல, அவனுக்கு தெரியுமா என்ன நிலைமையில இருக்க போறோம்னு? இந்த வெயில் அவனை எவ்வளவு தூரம் பாதிக்கும்? கூட்டிட்டு வந்திருக்க குழந்தைங்க எவ்வளவு எந்த யோசனையில குழந்தைங்களை கூட்டத்துக்கு கூட்டிட்டு போறானுங்கன்னே தெரியல. அவ்வளோ வீடியோ நியூஸ் சேனல்ல வேலை பார்க்குற நானே எடுத்து போட்டேன். குழந்தைங்களை கூட்டிட்டு போய் குழந்தையோட நின்றுட்டு பஸ்ஸை மறைக்கிறாங்க. குழந்தைய தூக்கி தோல்ல வச்சு இந்த கூட்டத்துல நின்று நசுங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? என்ன இழவு வேணாலும் பண்ணுங்க. உங்க பிரபலமான விஷயங்களை எப்படி வேணாலும் காட்டுங்க. உங்க ஃபேன் பேஸ்ட எப்படி வேணாலும் காட்டுங்க. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்களை கூட்டு போய் குழந்தைங்களுக்கு என்ன புரியும்? நீங்க தூக்கிட்டு போய் காட்டுறதுனால விஜய்க்கு அந்த குழந்தை அடையாளம் தெரியுமா? இல்ல அந்த குழந்தைக்கு விஜய் அடையாளம் தெரியுமா? 6 உயிர் போயிடுச்சு, 38 உயிர் போயிடுச்சு. பயங்கர பேனிக்கா இருக்கு. எவ்வளவு மோசமான விஷயம் இது. அரசியல் களத்துல நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது. நிறைய ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. பெங்களூர் ஆர்சிபி வின் பண்ணப்ப இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இங்க தமிழ்நாட்டுல வேற வேற விஷயங்களுக்கு அந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல இறந்திருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரியும். பட் இன்னைக்கு நடந்தது முழுக்க கேர்லெஸ்ஸான ஒரு விஷயம். அதுல டிஎம்கே இடம் கொடுக்கலையா? சரி, இடம் கொடுக்கல. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலையா? சரி, பாதுகாப்பு. சுய புத்தி எங்க போச்சு? சுய அறிவு எங்க போச்சு? நாமக்கல்ல ஏறி ஒவ்வொரு இடத்துல, நாமக்கல் இல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் விஜய் பரப்புரை பண்ணும்போது ஒவ்வொரு கட்டிடத்துல மேலையும் ஏறி நின்னு உங்க விஜய் சொன்னாரா? ஒவ்வொரு கோவில் மேலையும் ஏறி நின்னு உங்க விஜய் சொன்னாரா? ஒரு செவுரை பிடிச்சு தொங்கு, ஒரு பேனரை பிடிச்சு தொங்குன்னு உங்க விஜய் சொன்னாரா? பஸ் வரும்போது பஸ் பின்னாடியே ஓடிவான்னு உங்க விஜய் சொன்னாரா? ஒருத்தர் இன்னைக்கெல்லாம் லிட்டரலி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒரு போட்டோ ஃப்ரேமை தூக்கிக்கிட்டு பஸ் மூடி இருக்க பஸ் அந்த ஆளு மூடிட்டு ஏசில உட்கார்ந்துருக்கான். அந்த பஸ் பின்னாடியே தூக்கிட்டு ஓடிட்டு வரீங்க அப்படி சொன்னாரா? வண்டியை எடுத்துட்டு பஸ் கிட்ட உழுந்து சாவுங்கன்னு அந்த ஆளு சொன்னாரா? ரோட்ல 2 வேல நிக்குதுன்னா ஃபுல்லா அந்த பேரிகார்டு ஃபுல்லா ஏறி நின்னுங்கன்னு அவர் சொன்னாரா? என்ன எனக்கு புரியல. இருங்க, ஃபேன் பேஸ்ல இருங்க, பைத்தியக்காரத்தனமா இருங்க. ஒரு ஒரு அளவுக்கு மேல உங்களை நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க. அப்படி போய் நின்று அந்த கூட்டத்தில் நிக்கிற 1 லட்சம் மக்கள் நிக்கிறீங்க, 60,000 பேர் நிக்கிறீங்க, 50,000 பேர் நிக்கிறீங்க. யாரையாவது அந்த ஆளுக்கு அடையாளம் தெரியுமா? ஒரு 4 பேரை ஞாபகம் வச்சுப்பான் அந்த ஆளு. நீங்க போய் போட்டோ ஃப்ரேம் கொடுத்தோன்னு வாங்கி உள்ள தூக்கி போட்டுக்கிற, இவன் தான் எனக்கு போட்டோ ஃப்ரேம் கொடுத்தான்னு அந்த ஆளுக்கு ஞாபகம் இருக்குமா? என்ன குறுக்க மறைச்சு, ஒரு குழந்தையோட குறுக்க மறைச்சு நீ கை காட்டுறீ, ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ தானே எனக்கு குழந்தைய குறுக்க மறைச்சு குழந்தைய காமிச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியுமா? என்னங்கடா பண்றீங்க? அடுத்த நாள் உங்களோட சோத்துக்கு நீங்க வேலைக்கு போனாதான் உங்களுக்கு சோறு. ஓகேவா? இன்னைக்கு போய் அந்த பரப்புரைக்கு வரான். அவன் ஒரு அரசியல் கட்சிக்கு உள்ள வந்திருக்கான். உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு வந்திருக்கான். அவன் செய்ய போறேன்னு சொல்றான். அதை நீங்க வீட்டுல இருந்து கேட்கலாம். அவனே லைவ் லிங்க் கொடுக்கறான். இப்படி கூட்டத்துல போய் மாட்டி இப்படி சாவறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. இது லிட்டரலி அந்த ஃபர்ஸ்ட் பரப்புரை பண்ணும்போது, மாநாடு பண்ணும்போது ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, யார் உயிருக்கு என்ன பிரச்சனை வர போகுதுன்னு தெரியலையே. இந்த மாதிரி கூட்டம் அதிகமா கூட்டும் போது, அன்லிமிட்டடா வரும்போது மரத்து மேல ஏறி நிக்கிறான், மின் கம்பத்து மேல ஏறி நிக்கிறான், ஷாக் அடிச்சிருமா
மரத்துல இருந்து கிளை உடஞ்சிட்டு விழுந்துருமா அப்படின்ற பதட்டம் வந்து அப்ப வந்துச்சு மாநாடு நடக்கும்போது. எனக்காவது ஒரு நாள் நடந்துருமோன்ற பதட்டம் இருந்துச்சு. ஆனா அது நடக்காது நம்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு 1 இல்ல 2 இல்ல 8 பேர் மயக்கப்பட்டு விழுந்தாங்கன்னு தெரியும் போதே ஒரு பதட்டம் பயமா வந்துச்சு. எவ்வளோ கேர்லெஸ் இன்னைக்கு. 8 மணிக்கு ஒரு இடத்துல கூட்ட போறேன்னு சொல்லி 7.5 மணி நேரம் கழிச்சு நாமக்கலுக்கு வரான். 7.5 மணி நேரம் ஃபுல்லா ரோட் ஷோ காட்டிட்டு அவன் வர வரைக்கும் காலையில 8 மணிக்கு 7 மணிக்கு ஆட ஆரம்பிச்சு அந்த ரோட்ல நிக்க வச்சவன் வெயில்ல நின்னுகிட்டே இருந்தானா என்ன தெரியும்? எங்க போய் சோறு தின்றிருப்பான், எங்க போய் தண்ணி குடிச்சிருப்பான், அவனுக்கு எங்க தண்ணி கிடைச்சிருக்கும், என்ன பொறுப்புல நின்னானுங்க. அதெல்லாம் முடிச்சு அவன் வரான். வந்து 7 மணி நேரம் கழிச்சு ஒரு பிரச்சாரம் பண்றான். இந்த பிரச்சாரத்தையும் உட்காந்து கேட்கறாங்க, பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு அவர் இறங்கி திரும்ப அந்த ஏசி காருக்குள்ள போயிடுறாரு. அந்த வேர்வையெல்லாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். எவ்வளவு நேரம் கூட்டத்துல நிக்கிறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? கொஞ்சம் கூட குழந்தைங்களை கூட்டு வந்திருக்கோமே, கொஞ்சம் கூட பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்திருக்கோமே. ஆம்பளை பசங்க நிக்கிறாங்களே, சின்ன சின்ன 13 வயசு பசங்க, 15 வயசு பசங்க கட்டிடங்கள் மேல ஏறி நிக்கிறாங்களே, கார் மேல ஏறி நிக்கிறாங்களே, பேரிகார்டு மேல ஏறி நிக்கிறாங்களே. என்ன ஆகும்? குழந்தைய பெத்தெடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம், அதுங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாதா? யாரு கூட்டிட்டு வர சொன்னா? அப்படி நிக்கிறாரு. அவ்வளவு முடிஞ்சு திரும்ப கரூருக்கு போறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது. கரூருக்கு போறாரு. ரோடு ஃபுல்லா ரோடு ஷோ. நகரவே மாட்டானுங்க. அப்புறம் எதுக்கு அந்த கூட்டத்தை கூட்டணும்? உங்களால வரவே முடியல, அந்த சொன்ன டைம்குள்ள வரவே முடியல அந்த கூட்டத்தை கூட்டி. சரிப்பா, எல்லா தப்பும் டிஎம்கே மேலதான் இருக்கு, ஆளுங்கட்சி மேலதான் இருக்கு. நீங்க சொல்றதுக்கே வேணா அவங்க ஆளுங்கட்சி எவ்வளவு போலீஸை கூட்ட முடியும்? ஏடிஎம்கேல பிரச்சாரம் நடக்குதா? திமுக காரங்க பிரச்சாரம் பண்றானுங்களா? சீமான் போய் பிரச்சாரம் பண்றாரா? மத்த ஆளுங்க போய் பிரச்சாரம் பண்றாங்களா? எல்லாரும் ஒரு இடத்த கேட்டு அவங்களுக்கும் கூட்டம் கூடுதா? பிஜேபி காரங்க எல்லாருக்கும் ஒரு கூட்டம் கூடுதா? இந்த கூட்டத்தை மேனேஜ் பண்றாங்களா? உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியில உள்ளவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு கட்சியில உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஃபேன் பேஸ்ட் இருக்கா? அங்க ஆட்கள் போறாங்களா? ஒரு நாள் ஒரு தொகுதின்னு அந்த மனுஷன் உட்கார்ந்து எடப்பாடி உட்கார்ந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரா? அவருக்கெல்லாம் ஏதாவது நடக்குதா? உடனே ஃபேன் பேஸ் வந்துச்சான்னா கேட்காதீங்க. தொகுதி பிரிச்சு, அதுதான் ஒரு அரசியல் தலைமை, ஒரு அரசியல் கட்சியில ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க, அரசியல் கட்சியை வழிநடத்தவங்களோட செயல். ஓகேவா? ஒரே நாள்ல எல்லா தொகுதிக்கும் போகணும். தொகுதி கூட இல்லைங்க, ஒரு ஊருக்குள்ள போய் இத்தனை பேரையும் பார்க்கணும், இவ்வளவு தொகுதி மக்களையும் ஒரே ஒரு ஊர்ல போய் பார்க்கணும்னா 1/2 மணி நேரத்துல 10 நிமிஷத்துல பேசணும்னா எல்லா மக்களும் அடிச்சு பிடிச்சிட்டு வரதான் செய்வான். எங்க நிப்பான்? யாரு பாதுகாப்பு? எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? என்ன லாஜிக்ல பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு நீங்க வரீங்க, காலையில 8 மணிக்கு வரேன்னு சொல்லி மதியானம் 2:30 மணிக்கு வரீங்க. அப்ப என்ன பண்ணும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போலீஸையும் இறக்கி சனிக்கிழமை காலையில 8 மணில இருந்து மதியானம் நீங்க 2:30 மணிக்கு ஸ்பீச் பண்ண வரைக்கும் நாமக்கல் இருக்கணும். நாமக்கல் முடிச்சு திரும்ப நீங்க அங்க இருந்து கரூருக்கு வர்றதுக்கு நைட் 8:30 மணி ஆகுவீங்க. அப்ப நைட் 8:30 மணி வரைக்கும் திரும்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போலீஸ் ஆபீசரையும் கொண்டாந்து இங்க. என்னங்க, ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் ஒரு ஆட்சிக்கே வராத ஒரு ஆளுக்கு இவ்வளவு தூரம் பாயிண்ட் அவுட் பண்ணிருப்போம். சரி, அப்படியே நீங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப ஜென்யூனா கேட்கிறேன், காசு கொடுத்து நீங்க கூட்டிட்டு வந்த பவுன்சஸோட நிலைமை என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. காசு கொடுத்து நீங்க நல்ல யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்த பவுன்சஸ் எத்தனை கிலோமீட்டர் அந்த பஸ் பின்னாடி ஓடி ஓடி வராங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் மனசாட்சி இருக்காதா? ஒரு துளி மனசாட்சி இருக்காதா? அந்த பவுன்சஸ் ஓடி வரும்போது உங்களுக்கு கால் வலிக்காதா? எத்தனை பேர் கூட்டத்தை தடுத்து எல்லாரும் என்ன சும்மா அப்படியே அழகுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்களா? எத்தனை பேர் ஏறுறவன், எத்தனை பேர் இறங்குறவன், பஸ்ஸுக்குள்ள போகாம இருக்கணும், பஸ்ல அடிப்படும். இன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வந்து லிட்டரலி பஸ்ஸுக்கு அடியில போய் மாட்டிருப்பான் வண்டியோட. அவனை தடுத்துடுங்க. குறுக்க வந்து உழுகுறானுங்க, குறுக்க கையை நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி என்ன பாருன்றானுங்க. என்னென்ன அட்டூழியம் பண்ண முடியும், என்னென்ன அலும்பு பண்ண முடியும்? பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பேரிகார்டுல ஏறி நிக்குதுங்க. அவ்வளோ மோசமான ஒரு நிலைமை, கட்டுப்படுத்தவே முடியாது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இது மட்டும்தான். இங்க எல்லாரும் ஃபேன் பேஸ்ல இருக்கீங்க. ஒரு பிரபலத்தை பார்த்தோன்னா இந்த வாழ்க்கையில அவனை பார்க்கவே, அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். மக்களோட மக்களா நிப்பன்னு தான் அவன் சொல்றானே தவிர நீங்க எல்லாம் கீழே இருங்க நான் இருங்க அப்படின்னு அவன் சொல்றான்னா அவன் எனக்கு புரியல. அவன் மேல 10 நிமிஷம் பேசிட்டு போறான். நீங்க 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவதிப்படுறீங்க. 10 மணி நேரம் கூட்ட நெரிசல்ல நின்று நரம்பொழிஞ்சு ஒவ்வொரு தடவையும் இந்த கூட்டம் முடிஞ்சு போற போது அங்க செருப்பு பிஞ்சிருச்சு, இங்க ட்ரெஸ் பிஞ்சிருச்சு, இங்க வந்து ஷாலு பிஞ்சிருச்சு, இந்த மாதிரியான எல்லா நியூஸையும் பாக்குறோம். உங்களுக்கு புரியவே இல்லையா? இதெல்லாம் அந்த ஆள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இதுக்காகலாம் ஒண்ணுமே எல்லாத்தையும் விட்டுருங்க, நடந்துருச்சு.
எல்லாமே நடந்துருச்சு. ஒரு இழப்பு இல்லை, கிட்டத்தட்ட 38 உயிர் லிட்டரலி போயிருக்கு. அந்த ஆள் கிளம்புற வரைக்கும் 33 உயிர்னே வச்சுக்கலாம். 33 உயிர் போயிடுச்சுன்னா அறிவிப்பு வந்துருச்சு. திருச்சி போயிட்டாரு அந்த ஆள். திருச்சியில அந்த ஆளுக்கு நியூஸ் போயிருக்கும். ஒரே ஒரு இடத்துல நின்று ஒரு 10 நிமிஷம் வீடியோ பேசி எல்லா தொண்டர்களும் ஒத்துழைப்பு கொடுங்க, எல்லா இடங்கள்லயும் வேலைகளை பாருங்க, எந்த இடத்துல எந்த உயிரும் போகாம பாத்துக்கோங்கன்னு சொல்ல தெரியாதா? அங்க இருந்து கரூருக்கு கிளம்பினா கரூருக்கு வரேன், திரும்ப போகாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரேன்னு சொல்ல தெரியாதா? அடுத்து ஆட்சியில உட்காரணும்னு ஆசைப்படுறது சீட்டுக்காக இல்ல, மக்களுக்காக. மக்களோட மக்களா, மக்களாட்சியா, மனசாட்சியா, மயிராட்சியான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. மனசாட்சி என்ன பண்ணணும்? 33 உயிர் போயிடுச்சு. அடுத்த நிமிஷம் நான் கரூர் ஆஸ்பத்திரியில இருக்குன்றது அடுத்த ஆட்சியில உட்கார போறேன்னு சொல்ற அந்த ஆளுக்கு தோணி இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் இல்ல. கிளம்பி போயிட்டான். வேலையும் ஒன்னாச்சுன்னா கிளம்பி சென்னைக்கு போயிட்டாரு. சென்னைக்கு போறாங்களே, பத்திரிகையாளர் கேக்குறாங்க, இல்லைங்க எனக்கு இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன், நான் இது தொடர்பா பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியாதா? இங்க இருந்து ஏதோ ஒரு மதுரைக்கு போகும்போது நான் இங்க இருந்து கிளம்பி வரேன், யாரு இந்த இடத்துல நிக்க வேணாம் அந்த இடத்துல நிக்க வேணாம்னு பிரஸ்ஸ பார்த்து ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போக முடிஞ்சது இல்ல? அதே வார்த்தை இன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. என்னால மன உளைச்சல்ல இருக்கேன், சுத்தமா முடியல, 33 பேரு என்னோட மக்கள் இறந்து போயிட்டாங்க, நான் இதுக்கான ஏற்பாடுகள் அங்க பண்ண சொல்லியிருக்கேன், நான் போறேன்னு சொல்லலாம்ல? ஏன் சொல்லல? பண்ண முடியாதுல்ல? இவ்வளவுதும் பண்ணிட்டு இன்னமும் இந்த ஆன்லைன்ல அடிச்சிட்டு இருக்கீங்க, அங்க உயிர் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியாதா? உங்களுக்கு புரியவே புரியாதா? இந்த மக்களுக்கு புரியுமா புரியாதா? ரொம்ப 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 கேவலமான அரசியல்னா இதை தவிர வேற கேவலமான அரசியலே கிடையாது. டிஎம்கே வேணும்னே பண்ண ஏன்டா அவனுங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒண்ணு நடக்குது, இப்படி ஒரு ஸ்டாம்பேட் நடந்துச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது, இப்படி ஒரு கொலையை நாங்க பண்ண போறோம், பண்ணா என் பக்கம் தான் திரும்புவாங்க, அடுத்த வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது, அதனால நான் சுதாரிப்பா இருக்கணும்னு நமக்கு இதை பண்றதுதான் வேலையா வச்சிருப்பானா? இதை திருப்பி போடுறதுனால விஜய்க்கு ஏதாவது நடந்துரு போதா? விஜய தியாகி பட்டன்னு கொடுக்க போறாங்களா? என்ன பேசுறீங்க? பாயிண்ட் அவுட் பண்ணி நக்கல் அடிச்சு பாட்டு பண்ணாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு செந்தில் பாலாஜி. நல்லவனோ கெட்டவனோ, கேடுகட்ட அரசியல் பண்றானோ, கருமமான அரசியல் பண்றானோ, இருக்கிறதுலே 1 நம்பர் டேஞ்சரஸான அரசியல் பண்றானோ அவன் போய் நிக்கிறான்ல. நல்லது அரசியல் பண்ற நீ எங்க போன? ஊருக்கு போயிட்டு ட்வீட் போட்டா முடிஞ்சு போச்சா? திருச்சியில உன்னால இருக்கவே முடியாதா? திருச்சியில இருந்து இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாதா? கரூருக்கு வர முடியாதா? என்னங்க என்ன பேசுறீங்க? எல்லாரும் விடுங்க, விஜய் தான் வர முடியல. புஷியானந்த் சார் எங்க போனாரு? கூடவே சுத்தி இருக்க ஜெகதீஷ் எங்க போனாரு? வாய்க்கிடையே பேசுற ஆதவர்ஜனா எங்க போனாரு? அவங்களெல்லாம் இருந்து பார்க்க முடியாதா? ஒருத்தரையும் ஹாஸ்பிட்டல்ல பாக்கலையே. இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க அத்தனை பேரும் தான் அங்க போய் நின்றுட்டு இருக்காங்க. அன்பில் மகேஷ் நிக்கிறாரு, செந்தில் பாலாஜி நிக்கிறாரு, மாசுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, இந்த முதலமைச்சர் நைட்டு 1 மணிக்கு கிளம்பி போறேன்றாரு. ஆமா, நீங்க குறை சொல்ற அத்தனை பேரும் கிளம்பி போறாங்க. நீங்க நியாயமா இருக்கிற நீங்க ஏன் அங்க நிக்கல? மன உளைச்சல்னா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு படுத்துப்பீங்களா? நாளைக்கு ஆட்சிக்கு வந்தோன்னு ஒரு பெரிய கலவரம் நடக்கும், கலவரத்துல ஒரு 50 பேர் செத்து போவான், 100 பேர் செத்து போவான், மன உளைச்சல் ஆச்சு கதவை போட்டுட்டு ஏசி ரூம்ல கும்பலம் போட்டுட்டு தூங்குவீங்களா? புரியல. இதெல்லாம் அவங்களுக்கு எப்பவுமே புரியாது. ஏன்னா அவனுங்க அரசியல்வாதி, அவனுங்க அரசியல் பண்ண வந்திருக்காங்க. அதுவும் புரிஞ்சுக்காத ஒரு அரசியல். எவ்வளோ தடவை சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பேர் சொன்னாங்க, கோமாளித்தனமா பண்ணாதீங்க, கட்டுக்கடங்காம போய் அலைஞ்சுக்கிட்டு அலமூதிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு எவ்வளவு பேர் சொன்னாங்க. இது கூட்டத்துக்கு கூட்டின ஒருத்தன் கூட விஜய் பேச்ச கேட்கணும்னு கூடுனவன் இல்லைன்றது உங்களுக்கு புரியுமா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஒருத்தன் கூட அந்த ஆள் பேசின எந்த வார்த்தையும் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டான். அப்படியான சூழல் அங்க கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாரு கையிலயும் செல்போன் எடுத்து வீடியோ எடுக்கணும், எல்லாருக்கும் விஜய் பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுக்கணும், எல்லாரும் விஜய் கிட்டத்துல இருந்து தான் போன்ல ஒரு வீடியோ எடுத்துடணும், விஜய் நான் தான் எடுத்துட்டு வந்திருக்க போட்டோ ஃப்ரேம். ஏண்டா நாளைக்கு உன் வீட்டுல சோத்துக்கு காசு இருக்கான், உன் குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு, நீ என்ன பண்ண போற, உன் குடும்பத்துல இருக்கிறவன் சாப்பிட்டானா, உன் குடும்பத்துல இருக்கவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான், அவனுக்கு காசு கொடுக்கணும், உன் ஸ்கூல் ஃபீஸ் என்ன, உன் காலேஜ் ஃபீஸ் என்ன, உன் படிப்புக்கு என்னாச்சு, உன் வேலைக்கு என்னாச்சு, நீ டெய்லி போற போக்குவரத்துக்கு என்னாச்சு, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு போட்டோ ஃப்ரேம் கொண்டு போய் அங்க குடுக்கறதுக்கு அலைஞ்சுக்கிட்டு அப்படி தூக்கிட்டு நிக்கிறீங்களே அந்த கூட்டத்துல, வாங்கிட்டு போய் அவன் வீட்டு ஹால்ல எல்லாரோட இதையும் மாட்டிடுவானா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதையும் வாங்கி அவன் இதுல மாட்டி வச்சிருவானா? கேட்ட உடனே அன்பளிப்பா கொடுக்குறோம், அன்பளிப்பா கொடுத்தத முதல்ல ஓபன் பண்ணி பாப்பானா? லாஜிக்கா கேக்குறீங்களா?
எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களால யோசிக்க முடியாதா? இவ்வளவு பேர் கொடுக்குறாங்களே, கொடுக்கறதுல பாதி பேரோட வாங்க முடியல, அடுத்த தடவை அதை பண்ண வேண்டாம்னு உங்களுக்கு தோணலையா? ஆமா எனக்கு இந்த இடத்துல இந்த பையன் இதை கொடுத்தோன்னு சொல்லி வீட்டுல ஃப்ரேம் போட்டு நீங்க கொடுத்த ஃப்ரேமை கொண்டு போய் மாட்டி வச்சு அழகு பார்ப்பாரா? தொண்டர்கள் எந்த இடத்துல வச்சு அழகு பார்ப்பாரு? இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். நீங்க கொடுக்குற வேலை வச்சு என்ன பண்ண போறாரு? வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க போறாரா? என்னடா பண்றீங்க? உயிர் தாண்டா போகுது உங்களால. நசுங்கி அவதிப்பட்டு நீங்க செத்து போறீங்க. நீங்க ஃபேன் பேஸ்டா இருந்து செத்து போங்க, விஜயை கொண்டாடுங்க, என்ன இழவு வேணாலும் பண்ணிட்டு போங்க. பிஞ்சு குழந்தைங்களை கூட்டு போய் அங்க ஏன்டா கொண்டீங்க? 6 பேரை கொண்டது எப்படா டிஎம்கே அரசுன்னு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க? டிஎம்கே அரசு தான் உங்களை குழந்தைகளை தூக்கிட்டு கூட்டத்துக்கு போங்கன்னு சொன்னுச்சா? டிஎம்கே அரசு தான் சொன்னுச்சா உங்கள்கிட்ட? குழந்தைங்களை கூட்டத்துக்கு போங்க, கூட்டத்துல போய் குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து நில்லுங்க, நெசக விட்டு சாவுங்கன்னு சொன்னுச்சா? ஆத்திரமா வருது, கோபமா வருது. இந்த இழப்பு வந்து ஒரு பெரிய வலி ஏற்படுத்திருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் இப்பவும் திருந்த மாட்டாங்க. இவ்வளோ பேசி இவ்வளோ வேதனையில வீடியோ போட்டாலும் திரும்ப வந்து கேடுகட்டத்தனமா சில கமெண்ட் வரும். இதெல்லாம் எதிர்பார்த்து போடல. இப்பயும் மனசார அந்த வேதனை உங்களுக்கு புரிய வைக்க முடியுமான்றது யாராலுமே, நான் இங்க உட்காந்துட்டு ஃபீல் பண்றேன், நான் இங்க உட்கார்ந்தாலும் எனக்கு அது புரியாது. அதை வந்து இவ்வளவு வலிக்குதுன்னு வலியை வேணா ஏத்துக்க முடியுமே தவிர அது எவ்வளவு வலியா இருக்குன்னு புள்ள பத்து இறந்தவனுக்கு தான் தெரியும். அந்த புள்ளைய பெக்காவை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், அவன் குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, புள்ள பத்திரமா வந்து பிறக்கிற வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கும். திரும்ப உங்களால புள்ள பெத்துக்க முடியுமா? அந்த புள்ள எவ்வளவு பார்த்து வளர்த்துருப்பாங்க, எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும்ன்றதெல்லாம் புரிய மாட்டேங்குது. இப்பயும் புள்ளைய பார்த்தவங்க உட்காந்துக்கிட்டு எப்படிதான் மனசாட்சியே இல்லாம எதுவுமே இல்லைங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாமே டிஎம்கே மேலேயே தூக்கி போடுங்க. திரும்பி ஒரு இடத்துல ஆமா இப்படி நடந்துருச்சு, இவ்வளவு பெரிய கூட்டம் நடந்துருச்சு, நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லல. ஆமா விஜய் பொறுப்பேத்துக்கணும், அவர் தான் இப்படி பண்ணிட்டாரு. நீங்க யாருமே சொல்லாததுதான் எனக்கு இன்னும் புரியல. ஏன்டா சாவுலையும் இன்னும் முட்டாள்தனமாவே இருக்கீங்க? செத்து மிதந்துட்டு இருக்குது உன் குடும்பத்தை சேர்ந்தவன் தான். தான் புள்ள 13 வயசுல போயிடுச்சு. ஆனா பிரச்சனை வந்து இதுக்கு பதில் வந்து செந்தில் பாலாஜி வந்து என்ன சொல்லணும் எனக்கு புரியல. அரசை கேள்வி கேக்குறீங்க, அங்கிட்டு காவல்துறை கேக்குறீங்க, அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு பதில் செந்தில் பாலாஜி என்ன பதில் சொல்லணும்? நீங்க குழந்தைய தூக்கிட்டு போன 13 வயசு பிள்ளைய தூக்கி கூட்டத்தில் நிப்பாட்டுன்னு செந்தில் பாலாஜி சொன்னாரா? காவல்துறை சொன்னுச்சா? அரசாங்கம் சொன்னுச்சா? திருந்த மாட்டாங்க, இதுக்கப்புறமா திருந்த மாட்டாங்க. விசாரணை ஆணையம் போட்டிருக்கு. எவ்வளோ பேரு இந்த நியூஸ் வந்து யாருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியல. மன உளைச்சல்ல உழன்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல ஒரு தலைவர். அந்த தலைவருக்கு அவர் இப்ப பண்ணிட்டு போயிருக்க அரசியல் ஒரு நாகரிக அரசியலே கிடையாது, மக்களுக்கான அரசியலே கிடையாது, மனசாட்சிக்கான அரசியலே கிடையாது. இன்னைக்கு உட்கார்ந்த நாமக்கல்ல பேசுறாரு, இது மக்களுக்கான ஆட்சி, மனசாட்சிக்கான ஆட்சி, இப்படிதான் வரப்போகுது, நம்ம தான் இருக்க போறோம், நம்ம தான் ஆட்சியை பிடிக்குவோம். நீங்க ஆட்சியை பிடிச்சி வேற ஒருத்தன் கூட்டத்தை கூட்டி இப்படி நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு முதல்வரா நீங்க போய் நின்றுக்கணும். ஒரு மத்த கட்சியில இருக்கிறவங்க ஆட்களா இல்ல ஏதோ ஒரு எதிர்கட்சியிலயோ இல்ல ஒரு கட்சி பிரமுகராகவோ இல்ல கட்சி தலைவராகவோ நீங்க அங்க போய் நின்றுக்கணும். இன்னைக்கு இபிஎஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் எதிர்கட்சி தலைவர் தான், அவர் போறாரு கிளம்பி. எவனோ யாரோ ஒரு கட்சிக்கு புதுசா வந்திருக்க ஆளு, யாரோ ஒருத்தர் மோசமா பேசிட்டு இருக்க ஆளோட கட்சிக்கு கூட்டத்துக்கு வந்த ஆட்கள் வந்து இறந்து போயிட்டாங்க, அதனால நாங்க போக கூடாதுன்னு நினைக்கல. மக்களுக்கு பிரச்சனை, நீங்க கேடுகட்ட அரசியலே பண்ணாலும் களத்துல போய் நிக்கணும். இததான் படிச்சு அரசியல் ஆட்சிக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும், அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆட்சியை பிடிக்கிறதையோ அரசியலுக்கு வரதையோ தப்பா சொல்லல, களத்துல போய் நில்லு, வலியும் வேதனையும் என்னன்னு அப்பதான் புரியும். நீ ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு உன் மனசு உலன்றா என்ன உலறா என்ன? அவ்வளோ ஆத்திரமா வருது. முட்டாள்தனமா இருக்கிற மக்களை குறை சொல்லாம போய் ஏசி ரூம்ல தூங்கிட்டு இருக்கவனை கேள்வி கேட்டுட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி கேள்வி கேட்கறதுனால எந்தெந்த முட்டாளுங்க ஏறி குதிக்கிற முட்டாள்களுக்கு புரிய போகுது?